Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நிறைய டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செகண்ட் மிட் டெர்ம் இந்த வீக், தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பேப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். when a sound waves travel through the air particles vibrate along the direction of the wave motion. டவுட் அந்த ரெஃபர் பண்ணிக்க 1 மார்க்கு. The frequency which is audible to the human is 20 kHz. Third one is the radio copal. That means cytosol is used for the treatment of cancer. Photolysis into the light option C. The ionic product இது Philips la கொடுத்திருப்பாங்க 1.00 10 to the power of minus 14 mole square decimeter dm minus 6. The use and thesis theory into the Lamarck. 7th one, the term ethnobotany Herzberg, option B. We can cut the DNA with help of restriction. DNA cut பண்றதுக்கு யூஸ் for restriction to nucleus, DNA ligase join பண்றதுக்கு. அதுக்கப்புறம் DNA fingerprint is based on the principle of identifying repetitive option D. Next 2 mark question பாருங்க. Why does sound travel faster on the rainy days than the dry day? இது முக்கியமான question. Archaeopteryx. அதுக்கப்புறம் stem cells, name the types of stem cell. அதுக்கு pH கேட்டிருக்காங்க. 4 mark 4 mark. அது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான displacement law கேட்டிருக்காங்க. ethnobotany most important match. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ் சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு 3-7 மார்க் கேட்டிருக்காங்க. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், ஸ்டேட் த 3 யூஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், நேம் 3 அனிமல்ஸ் விச் கேன் ஹியர் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன். அதுக்கு கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஹவு டஸ் pH பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவிடன்ஸ். இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹவு டு டிஃபரன்ஷியேட் ஹோமோலஜிஸ் ஆர்கன் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர்ஸ் 2 ஃபில்லர்ஸ் தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் எவல்யூஷன் சார்ல்ஸ் டார்வின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பயாலஜியில் ஜுவாலஜி கேட்டிருக்கிறது டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங், நேம் 2 ஹைப்ரிட் ரிச் அமினோ ஆசிட் லைசன், டிஃபரன்ஷியல் சோமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜீன். ஓவராலாக இந்த கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு 20 கிலோஸ், செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்க. இதில் 1 மார்க்ஸ் எதுவும் மார்க் பண்ணாத இருக்க ரெஃபர் பண்ணிக்க. pH மார்க் பண்ணி 1 10 to the power of -11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது டேரக்டர் யூஸ் அண்ட் தியரி தியரி லாமார். புதுசாக காமன் கௌபிக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் வைடஸ் எம்டி வெசல் ப்ரொடியூஸ் மோர் சவுண்ட் தென் ஃபீல்டு ஒன். அதுக்கப்புறம் ஸ்டெல்லார் எனர்ஜி ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் மேட்ச். அதுக்கப்புறம் why does the reaction rate of reaction increase on the rising of the temperature. what is called homologous. ரொம்ப முக்கியமான ஆர்கியோபெட்ரிக்ஸ், ஜெனடிக் இன்ஜினியரிங், டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல். அதுக்கு pH + pH எல்லாமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருப்போம், அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லா கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியல் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், டிஃப்ரென்ஷியல் சோப் அண்ட் டிடர்ஜென்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்தனோபாட்னி. அதுக்கப்புறம் மியூட்டேஷன் ப்ரீடிங் வித் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சம் ஃபிசிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. 7 மார்க்கில் 2 7 மார்க் கொடுத்துருக்காங்க. டியூ காசஸ் வச்சு தர் இஸ் நோ டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட். நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு 7 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எத்தனால் மேனுஃபேக்சர் ப்ராசஸ், இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் எவல்யூஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. அது நேச்சுரல் செலக்ஷன் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஆகும். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். நேம் 2 மைஸ். இது நான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜீன் குளோனிங். இதில் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும், ஜீன் குளோனிங். அதே மாதிரி எத்தனால் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் எத்தனால் அப்புறம் சுகர் கேனு, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் ஆல்ஃபா பீட்டா காமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது நம்ம 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வைப்ரேட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் மோஷன். செகண்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு த ஹியூமன் 20 kHz. தேர்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவ் பெக்கோரல். அதுக்கு டேஸ் இஸ் யூஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், ரேடியோ கோபால். 5th ஒன் போட்டோலைசஸ் லைட். 6th ஒன் பார்த்தா pH கான்செப்டில் 1 10 to the power of -11. அது யூஸ் அண்ட் திஸ் திரு லாமார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெப்னாட்டாலஜிஸ்ன்றது ஃபோசில் எவிடன்ஸ். அது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பேஸ்ட் அந்த பிரின்சிபல் ஆஃப் ஐடென்டிஃபைங் ரெபிடேட்டிவ். அதுக்கு புதுசாக கொண்டு கௌபிக். அதுக்கு வாட் இஸ் லாங்கிடியூட் வேல் மேட்ச். அதுக்கப்புறம் ஜப்பான் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன் ஹேவிங் congenital disease why combination reactions. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரிங் ஆர்கானிசம், டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல். இந்த பார்த்த 3 கொஸ்டின் பேருமே டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மார்க் 4 கொடுத்துருக்காங்க. why does sound travel faster on rainy day on the dry day. ரொம்ப முக்கியம். நேம் 3 animal which can hear ultrasonic vibration. அதுக்கப்புறம் 20th give the function of control rods in nuclear reactor, stellar energy. நெக்ஸ்ட் precipitation of reactions, neutralization reaction, archaeopteryx கட்டாயம் படிங்க. how can you determine the age of fossil. இது நிறைய கேட்டிருக்காங்க. differentiate between outbreeding and inbreeding.
கண்டுபிடி லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. அன்டிஃபரன்ஷியேட் அட்சல் அன்டிஃபரன்ஷியேட் ரெண்டுமே புக் பேக் இருக்க கொஸ்டின் தான். வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஹெச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 7 மார்க் கொஸ்டின். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. வாட் இஸ் கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஹவு டு வி டிஃபரன்ஷியேட் ஹோமோலஜியஸ் ஆர்கன் நானலஜியஸ் ஆர்கன். நேச்சுரல் செலக்ஷன் இஸ் a driving force of evolution. Now differentiate somatic gene therapy and germline gene therapy. Biofertilization may help in removing hidden hunger. இது எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன், ஒளி அலைகள் காற்றில் பரவும்போது அந்த துகள் அலைகளின் திசை அதிர்வரும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிகம் 20 கிலோஹெர்ட்ஸ். மூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயற்கை கதிரிக்கு இந்த கண்டது பெக்குரல். அதுக்கப்புறம் புற்றுநோய் சிகிச்சை பயன்படும் கதிரிக்காய் சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கோபால். ஒளிச்சேர்க்கை மீதால் நடைபெறுவது ஒளி. ஒரு கர்சனின் pH 3 அது ஹைட்ராக்சன் 1×10⁻⁻⁻⁻. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு முன்மொழிந்தது ஜீன் பாப்டிஸ்ட் லாமர். பின்வரும் மாதம் எது தொல்பொருள் வல்லின் ஆய்வுகள் பயன்படுத்தி தொல்லுயிரி சான்றுகள். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து மீண்டும் வரும் தொடர். பூசா கோமல் என்பது தட்டைப்பயிர். அதுக்கப்புறம் 2 மார்க் பாருங்கள் நெட்டலைகள். ஜப்பானில் 2ஆம் உலகப் போர் பிறகு புதிதாக பிறந்த சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடு காணப்படுகிறது. நமக்கே தெரியும் ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாமியில் 2ஆம் உலகப் போர் அந்த குண்டு அணுகுண்டு போட்டாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் செயற்கை அல்லது கொடுகை வினை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புதைப்படிவ பறவை என்று கருதப்படும் உயிர் புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு அளிக்கப்படுகிறது. அயல் ஜீனை பெற்ற உயிரினம் என்றால் என்ன. குருத்தணுக்கள் வகைகள். அதுக்கப்புறம் சம் வந்து டாக்டர் பிசிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. 4 மார்க் பாருங்கள். ஒளியானது கோடைக்காலங்களுடைய மழைக்காலம் வேகமாக பரவுவது எண். மீயொலிகள் உணரும் ஏதேனும் 3 விலங்குகள். அணுக்கரு ஒளியில் உள்ள கட்டுப்பாடு கல்விகளை செயல்பாடு தர. விண்மீன் ஆற்றல். விளக்கு. நெக்ஸ்ட் விளக்கு வந்து வீழ்படிவதால் நடுநிலையாக்கல் ரெண்டுமே முக்கியமானது. நெக்ஸ்ட் ஆர்கியோப்டெரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது. புதையுயிர் படிமங்கள் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம். வேறுபடுத்துக. உட்கலப்பு வெளிக்கலப்பு ரெண்டுமே லாஸ்ட் பப்ளியில் கேட்டது. மாறுபட முடியாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள். விலங்கின் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை. அதுக்கு பிஹெச் கான்செப்ட். ஆல்ஃபா பீட்டா காமா கதிர் பண்புகள். வேதிச்சமநிலை என்றால் அந்த பண்புகள். அமைப்பு ஒத்த உயிரினும் செயல் ஒத்த உறுப்பினை எவ்வாறு வேறுபடுத்துவாய். பரிணாமத்தில் வந்து இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு வேறுபடுத்த. உடல் செல் ஜீன் சிகிச்சை பட் இன செல் ஜீன் சிகிச்சை மாதிரி உயிரூட்ட சட்டம் பற்றி சரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆல்ரெடி நடந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த எக்ஸாம் நடந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ நம்ம எத்தனை உண்மை சரியாக எழுதியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ once again I wish you all success to score high marks in the forthcoming second midterm exam. All the best student. Okay, thank you, bye.